வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெச்டி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான். இந்த வீடியோ ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேயே நாம் இந்த 7ன்ற பிளேஸில் டெலிஃபோர்ட் ஆகி அதுக்கப்புறம் அங்கே போய் கன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை வேணால் பார்த்துக்கலாம். இங்கே ஒருத்தர் இறங்குறான், பட் இவனை கண்டுக்காமல் நான் போய் டெலிஃபோர்ட் ஆகிடலாம். ஓகே, நாம் டெலிஃபோர்ட் ஆகி உள்ளே வந்துவிட்டோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்கவனுங்களெல்லாம் கில் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான். இதை தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா இதில் அடிக்கிறது மூலமாகவே நமக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். நானும் பார்க்குறேன், எல்லாரையுமே பார்க்குற எந்த கிஃப்ட் பாக்ஸையுமே அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு இதில் கிடைக்கிறது மட்டும்தான், இதில் கிடைக்கிற கன்னை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆட போகிறோம். ஸோ அதனால் எவ்வளோ காசு எடுக்க முடியுமோ எடுத்துட்டேன். இப்போ நாமளும் அதே மாதிரி பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் போய் கன்று வாங்கிடலாம். ஓகே, நாம் உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான கன்று வாங்கிக்கலாம். நமக்கு M1 ஆகணும். அதுக்கப்புறம் AC 8 இந்த 2 கன்று மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம். சரி, ஓகே. ஏன் AC 8 பார்த்தீங்கன்னா நம்ம ரைஃபிள் கேரக்டர் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் AC 8 வாங்கலான்னு இருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு AC 8 வாங்கிட்டு அதுக்கப்புறம் M1 போடலாம். ஆட்டோ மேட்ச்சில் கனெக்ட் ஆனவனும் இதே தான் வச்சுருக்கேன். நான் ஏன் சோலோ மேட்ச் போடலன்னா, சோலோ மேட்ச் போட்டால் ஜாலியாகவே இருக்காது. ஒருத்தனும் ஒரு இடத்துல எங்கெங்கேயோ இருப்பானுங்க. ஆனால் இது டியோன்றதுனால எல்லாருமே பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ எனிமி சுற்றி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கன்னை வாங்கிட்டோம். இப்போ வெளியில் நமக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா, அது மேலே இறங்கிடலாம். ஏன்னா நம்ம சாவக்கூடாது. செத்தன்னு வச்சுக்கே இந்த கண்டென்ட்டே போயிடும். ஏன் கண்டென்ட் போயிடும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 டெலிஃபோர்ட் ஆகி உள்ளே போகல, அதில் இருக்க கன்னை மட்டுமே வச்சு நம்ம இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆடி ஜெயிக்கணும். அதனால தான் நம்ம இப்போ ரூஃபில் இறங்கியிருக்கோம். இப்போ நெட் லாக் வேறு. சரி, ஓகே. நம்ம இங்கேருந்து எனிமியை நம்மளால் ஈஸியாக பார்த்து அடிக்க முடியும். எனிமி க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டாங்கன்னா ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ அதனால் லாங்கில் இருக்கும் போதே அவனை அடித்து முடிக்க பார்க்கணும். சரி, ஓகே. என் கூட ஆட்டோ மேட்ச்சில் ஒருத்தன் கனெக்ட் ஆனாலும் அவனும் பக்கத்துலேயே தான் இருக்கான். அதனால் நம்ம பேக்கப்புக்கு கொஞ்சோண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நானும் சுற்றி பார்க்குறேன் எங்கேயாச்சும் எனிமி இருக்கானான்ட்டு. ஒரு பயம் இல்லை. நம்ம டீம்மேட்டை தான் யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனும் ரொம்ப தூரத்தில் இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே தான் ஸ்கேனரில் எனிமி காட்டுச்சு. எனிமியை யாரையோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, நாம் அந்த சைடு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு க்ரோவால் போட்டிருக்காங்க. சரி, ஸ்கோப் வச்சு யாரெல்லாம் இருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்காக நான் இந்த ஓரமாக நின்று பார்க்கேன். ஏன்னா அங்கேருந்து ஈஸியாக நம்மளை அடிக்க முடியும் அவனால். நம்ம ஓப்பனில் கவரே இல்லாமல் நிற்கிறதுனால நானும் ஸ்கோப் வச்சு அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், எங்கேயாச்சும் இருக்கானான்ட்டு. ஸ்கேனரில் அவன் இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனால் அவன் எங்கே வீட்டு உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வெளியிலேயே வர மாதிரியே தெரியல. சரி, என்ன தான் பண்ணுறது, இங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் எப்படியாச்சும் வெளியில் வந்தே ஆகணும் ஏதாச்சும் ஒரு டைமில். அதுக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க கேப்பில் நம்மளோட டீம்மேட்டை நாக்கு பண்ணிட்டாங்க. அவனை கிளியர் பண்ணுற உடனே நம்ம கீழே போய் ரிவைவ் பண்ணிடலாம். பின்னாடி வேறு எனிமி வேறு யாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பின்னாடி எனிமி முன்னாடி எனிமி. அவனை ரிவைவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது சரி பண்ணிவிடுவோம். அண்டு அப்படியே இங்கே இருக்க எனிமியும் கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம கீழே போயிடுச்சு. கீழே ஒரு காயின் இருக்குது. அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு அவனை ரிவைவ் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம அவனை ரிவைவ் பண்ணிவிட்டு இங்கே சுற்றி ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்க்குறேன். லூட்னா இந்த கன்னெல்லாம் மாற்ற மாட்டேன். இதே கன்னை வச்சு தான் ஆடணும். ஏன்னா அதுதான் கண்டென்ட்டு. லூட்னா என்னென்னா அது இங்கே பேட் இருக்குல்ல இந்த மாதிரி, அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு, ரிப்பேர் கிட்டு, ஹெல்மெட் லெவல் அந்த மாதிரி ஏதாச்சும். ஹெல்மெட் லெவல்லாம் 4 இருக்குது. மற்ற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம போய் அவனை அடிக்கலாம். ஓகே, தேவையான லூட்லாம் எடுத்தாச்சு. வெளியில் ஏதோ ஷூட்டிங் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. யாரும் எனிமி இருக்க மாதிரி இருக்குது. இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். நல்லா டேமேஜ் விழுந்துச்சு. ஓகே, நாக் ஆகிட்டான் அவனை. இப்போ நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் எவனாச்சும் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகே, கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்கேனரில் பின்னாடி ஒரு டியோ ஓடிட்டு வந்திருக்கு. சரி, நம்ம போய் அங்கே போய் ஏதாச்சும் கில்லு கிடைக்குதா, யாராச்சும் அடிக்க முடியுதான்னு போய் பார்க்கலாம். அவனுங்க லெஃப்ட் சைடில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம் போய் அடிக்க முடியுதான்னு செக் பண்ணுவோம். அதோ இங்கே ஒருத்தர் இருக்கான். க்ரோவெல்லாம் போட்டிருக்கானுங்க. அந்த எனிமி லாங்கில் இருக்கான். சரி, ஓகே. நம்ம டீம்மேட் கிட்டே ஒரு எனிமி இருக்கா, அவனை முதல்ல போய் முடிச்சிருவோம். அப்புறம் டீம்மேட்டை அவன் நாக் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்மகிட்ட காயின் வேறு இல்லை. காயின் வேறு தேடுறதுக்கு போய் எவனாச்சும் நம்மளை அடிக்க போவான். ஓகே, நான் அடித்த நாக்கு லூட்டு தான் இது. சரி, இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பெருசாக எதுவுமே இல்லை. சரி, அங்கே எவனோ இருக்கான். அதனால தான் அவன் சுற்றி போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்ப்போம். அந்த வீட்டுக்குள்ளே அப்படி தான் யார் தான் இருக்கா. இன்னும் குரோவால் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவன் சுற்றிட்டு போகிறான். ஸோ அப்படின்னா உள்ளே யாரோ இருக்காங்கன்னு தான் அதை நினைக்கிறேன். இது உள்ள தான் யாரும் இருக்காங்க. சரி, நம்ம குதிச்சு உள்ளே வைப்போம். யாரையும் அடிக்கிறான் அவன். ஓகே, அவன் முடிச்சிட்டான். சோனியாலாம் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, ஓகே. அதில் எதுக்கு ஏதாச்சும் லூட் இருக்கான்னு போய் பார்ப்போம். சரி, ஓகே. இங்கே நம்ம டீம்மேட்டுக்கு அடி விழுந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் பெட்டுக்கு மேலே ஒரு க்ரோவால் இருந்து நம்ம ஸ்கேனர் விட்டு அதை உடச்சி விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. எங்கே போனாலும் தெரில. ஒருவேளை கீழே எனிமி இருக்கானுங்க, அவனை அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ரோவால் வேறு இங்கே இருக்குது. நம்ம கீழே போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதனால் நாம் இங்கே வந்துட்டோம். இந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இங்கே சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அடிக்கலான்ட்டு ஆல்ரெடி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பிரிட்ஜு மேலே வேறு க்ரோவால்லாம் இருக்குது. அங்கே யாராச்சும் இருக்காங்களா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே யாரும் மூவ் பண்ணுற மாதிரியும் தெரிஞ்சுது. ஆமாம், யாரும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே திடீர்னு பார்த்தா பின்னாடி நம்மளை யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. நல்ல வேலை இவன் க்ரோவால் போட்டான்.
யார் அதுன்னு பார்த்தா அது அந்த கல்லுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான். நான் முதல்ல மெடிக்கிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனை அடிப்போம். ஓகே, நம்ம மெடிக்கிட் போட்டாச்சு. அவன் அந்த கல்லுக்கு முன்னாடி தான் இருக்காதோ, இப்போ மரத்துக்கு முன்னாடி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 61 விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் க்ரோவால் போட்டுட்டான். அப்புறம் முன்னாடி வேறு அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது. சுற்றி எனிமி நினைக்கிறேன். நம்ம வந்து நடுவில் சென்டரில் இருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் நாங்கள் வின் பண்ணுவோமா வின் பண்ண மாட்டோமா. பிரிட்ஜ் மேலேயும் சண்டை, ஜோனுக்குள்ளே வேறு ஒரு எனிமி இருக்கான். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு எனிமி, ரைட் சைடில் ஒரு எனிமி, எல்லா இடத்துலையுமே எனிமி இருக்காங்க. இவன் வந்து க்ரோவால் நம்ம ஸ்கைலர் விட்டு உடச்சி பார்ப்பான். அவன் அங்கேருந்து ஓடி வேறு மறைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் மரத்து பின்னாடி இருக்கான். அவனுக்கு வந்து ஓகே, அவனை வந்து நம்ம அடித்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். டீம் போட்டுன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருக்க எனிமீஸ் தான் பார்க்கணும். ஓகே, பின்னாடி இருக்க நாக் பண்ணிட்டோம். முன்னாடி ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் கிரனேடு லேண்ட்மெல் மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் ஜோனில் வந்து அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாஷ் ஃப்ரீஸு ஒரு கிரனேடு கிடச்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து முதல்ல அந்த ஜோனுக்கு போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு ஜோனு பிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். டீம்மேட்டும் கூட வந்துடுவான்னு நினைக்கிறேன். நான் முதல்ல போய் பார்ப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, தெரியுறான் அவன். ஓகே, அவனுக்கு வந்து நாக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம போய் அவனை கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம போய் நம்ம நாக்கை கிளியர் பண்ணிடலாம். ஏய் இருங்க, நம்ம நாக்கை யாரோ ரிவைவ் பண்ணிட்டாங்களா என்ன? இருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கா. ஆமாம், உண்மையிலேயே இன்னும் ரிவைவ் பண்ணிட்டாங்களா? என்ன ஆச்சு தெரிலையே. சரி, போய் அவனையாச்சும் கிளியர் பண்ணுறோம். ஆமாம், நம்மளுடைய நாக்கு தான் அவன். ஆனால் அவனை யாரோ ரிவைவ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ஜோனுக்கு வந்தாச்சு. நாம் இங்கே தான் ஜோன் இருக்குது. அங்கே வேறு எனிமீஸ் இருக்கானுங்க ஆப்போசிட்டில். இங்கே எவனாச்சும் இருக்கானு முதல்ல பார்க்கலாம். இங்கே வந்து யாரும் இல்லை. இங்கே கீழே சண்டை நடக்குது. இங்கேருந்து கீழே குடிச்சா கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவானுங்க. அதனால் இந்த படிக்கட்டு வழியாக போய் யாராச்சும் இருக்கானுங்களான்னு பார்ப்போம். கீழே இங்கே பார்த்தா யாரையுமே காணோம். சரி, நாம் இந்த வீட்டுக்கு மேலே ஏறி எவனாச்சும் இருக்கானான்னு பார்ப்போம். ஓகே, டாப் 5 அலை வந்துருச்சு. ஃபைனல் ஃபைட்டாக வந்துருச்சு. இங்கே ஒரு லேண்ட்மெல் வச்சுட்டு போயிடுவோம். நம்ம அந்த லூட் பாக்ஸ்லேருந்து எடுத்தது தான் இது. ஓகே, மேலே வந்துட்டோம். நம்ம டீம்மேட் யாரும் அடிக்கிறானுங்க. இங்கே தான் இருக்கானுங்க. நம்ம டீம் நாக்கே பண்ணிட்டானுங்க. அங்கே ஸ்கைலர் விட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்சிடலாம் அவனுங்களே. ஓகே, ஒரு நாக் ஆகிடுச்சு. இன்னொருத்தனும் அங்கே இருக்கான். நானும் எவ்வளோ அடிக்கிறேன். ஸ்கைலர் திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் மட்டும் சாவே மாட்டான். சரி, நம்மளோட டீம்மேட்டும் செத்துட்டார். இதுக்கப்புறம் நாம தான் இருக்கணும். இன்னும் 2 அலைவு தான் இருக்குது. அவன் ஒருத்தன் மட்டும் தான் நினைக்கிறேன். நான் அடிச்சுட்டு இருந்தவனையும் யாரையும் நாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து 2 பேர் இருக்காங்க. இவன் தான் அவன். திடீர்னு எங்கேருந்துடா குதிச்சவன்? இப்போ தான் இறங்கியிருக்கான் போல இருக்கு. அவன்கிட்ட ஒரு தாம்சன் தான் இருக்குது. அவ்வளோதான், இவனையும் ஈஸியாக அடிச்சிட்டோம். அப்படியே மேட்சையும் வின் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.